ஏதே சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறியா? டேய் சின்சானே, சும்மா சொல்லுவாரா சின்சானே? என்னப்பா சின்சான் சொல்ற? சிங்கப்பூருக்கு போறியா? ஆமா நண்பர்களே, உங்க 4 பேரையும் பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? நான் சிங்கப்பூருக்கு போய் வேலை பார்க்கணும். சரிடா, நான் போயிட்டு வரவா? தாத்தா ஊருக்கு வேற போறோம். இந்த சின்சானை இப்படியே கூட்டு போலான்னு ஒரு பிளான பண்ணி வச்சிருந்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு? ஆஹா, இவங்க 4 பேர் சேர்ந்தாலே ஏதாச்சும் பிளான போட்டுருவாங்களோ. டேய் சின்சானே, சீக்கிரம் வாடா சின்சானே, டைம் ஆயிருச்சு. தாத்தா ஊருக்கு வேற லேட் ஆயிரும், அப்புறம் இருட்டாகி போயிருந்தா. பிராங்க்லின் அங்கிள், சின்சான் என்ன சிங்கப்பூருக்கு போய் வேலை பார்க்க போறானாமே, உண்மையா? எது சிங்கப்பூருக்கு போய் வேலை பார்க்க போறானா? டே அடையாங்கடா, நீங்க வேற. அவன் புழுகிட்டு இருக்கான்டா. நாங்க தாத்தா ஊருக்கு போறோம்டா, லீவ் விட்டுருக்காங்கன்னு. அதானாப்பா, இந்த சின்சான் பையன் வந்து சிங்கப்பூருக்கு போறேன்னு பொய் சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். ஓ, தாத்தா ஊருக்கு லீவுக்கு போறீங்களா? சூப்பரா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிடா மசாவு, பசங்களா நல்லபடியா வீட்டுக்கு போய் சேருங்க. டே சின்சானே, சீக்கிரம் வாடா. இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா டயத்துக்கு போக முடியும். ஏப்பா, நம்ம இருக்கட்டும். கருப்பன், வீரன், சாப்பு இவனுங்களாம் இங்க ஆளே காணோம். விட்டுட்டு போயிட்டோமா? அவங்க எல்லாரையுமே சித்தப்பு காலங்காத்தால வந்து கூட்டு போயிட்டாரு. லக்கேஜ் எல்லாம் ஃபில் அப் பண்ணி வச்சுட்டு வீட்டுல இருப்பாரு. அவர் பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா தாத்தா ஊருக்கு போறதுதான். ஏப்பா, அந்த தாத்தா வந்து சித்தப்பாவோட அப்பா தானே? இது ஒரே நான் ஒரு ஊருக்கு போனதே இல்ல. எப்படா இருக்கும்? பாக்குறதே நல்லா இருக்குமா அந்த இடம்லாம்? எது நல்லா இருக்குமாவா? வேற லெவலா இருக்கும்டா. ஏரி பக்கத்துலதான் ஒரு வீடு. அவர் ஒரு மீனவன்றா. மீன் பிடிச்சி வியாபாரம் பண்றதான். புதுசா கப்பல் வாங்கியிருக்காரு, போட்டு வச்சிருக்காரு. அங்க உள்ள எல்லாமே அவர் வீடு தான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாருங்க, மாஸ்க் போட்டு ஒரு திருட்டு போய் நிக்கிறான். வண்டி நிப்பாட்ட போய் நீ அவனை போட்டு வெளுத்து எடுத்து போறேன். அட யாருன்னு தெரியலடா. நம்ம இப்படி பண்ணணும் தான்டா அவர் மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருக்காரு. சரிடா சின்சானே, நான் இவங்க 2 பேருக்குள்ள பொருள்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ போய் சித்தப்பட்ட போ. அவர் நம்ம சித்தாப்பாவே கிடையாதுப்பா. வேற எவனோ மாஸ்க் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். நான் போயிட்டு அவர் யாருன்னு பாத்துட்டு வர போறேன். ஏய், யார் எங்க சித்தாப்பா வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு திருட வந்துட்டான். டேய் திருடா, எங்க சித்தாப்பாட்ட இருந்து என்னத்துல ஆட்டியா போட்ட? ஆஹா, இவனுக்கு தெரிஞ்சிருச்சா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறானா? எனக்கு தெரிஞ்சவன் நடிக்கிறான் தான் நினைக்கிறேன். தம்பி யார் பண்ணி? சித்தப்பே, நான் உண்மையிலே விளையாட்டுக்கு பண்ணேன் சித்தப்பே. நான் உன்னை அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். இது மாதிரிலாம் மாஸ்க் போட்டு யார் இருப்பா? நீ தானே இருப்ப. இதே நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கின மாஸ்கடா. என்னோட பழைய பேக்குக்குள்ள இருந்துச்சு. சும்மா எடுத்து போட்டு பார்த்தேன். ஆமாடா சின்சானே, எப்படா இருக்கேன் நான் இதுல? நீ பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்க? ஜாக்கி சான்ல வருவார் பத்தியா, பைல்வானு அவர் மாதிரி இல்ல. என்னடா அம்மானே பொசுக்குன்னு இல்லன்னு சொல்லிவிட்ட. பாக்குறதுக்கு நான் பைல்வான் மாதிரி இருப்பேன்னு நினைச்சுக்கிருந்தேன். சரி விடு, நான் இன்னொரு லக்கேஜ் எடுத்து வச்சிட்டேன். உன் லக்கேஜையும் பிராங்க்லின் லக்கேஜையும் என்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்ப நம்ம வந்து சாப்பையும் வீரன், அப்புறம் வேற யாரு? சாப்பு, வீரன், அப்புறம் கருப்பன் 3 பேரையும் கூட்டு போயிருவோம். இங்க தனியாலாம் விட்டு போக முடியாது. ஆமால, கருப்பை நான் மறந்தே போயிட்டேன்டா. அவனுக்கெல்லாம் புல்லுக்கட்டு வேற வைக்கணும். டே சின்சானே, நம்ம கருப்பனையும் போகும்போது கூட்டு போயிருவான். அவனே கூட்டு வந்துரு கையோட. கருப்பா மறந்துட்டீங்களா? என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க? சாப்பு, அதுக்கப்புறம் வீரன், இவங்கள மாதிரிதான் கருப்பனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நண்பர்களே, உங்களுக்கு கருப்பனை பிடிச்சா கீழே கருப்பு கலர் ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது யாரு? அண்ணே, யாரு நீங்க? தம்பி, மீன் பிடிக்கிறதுக்கு மண்புழு தோண்டி எடுக்க வந்தான்ப்பா. ஓ அப்படியானே, தோண்டுங்க நல்லா மண்புழுவா கிடைக்கட்டும். டேய் கருப்பா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வாடா டூர் போவோம். என்னடா கருப்பா, கொட்டாய் உரியா இல்ல என்னைய ஓகேன்னு சொல்றியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, என் கூட அப்படியே வந்துரு. உன்னை ஏத்திக்கிட்டு இன்னைக்கு நான், சித்தப்பு, பிராங்க்லின், கருப்பன், வீரன், சாப்பு எல்லாரும் சேர்ந்து நாங்க தாத்தா ஊருக்கு போறோம். ஏப்பா, கருப்பன் வந்துட்டான்பா. சட்டை புட்டுன்னு ஏத்துங்க, ஆம்பிட்டு பேரும் கிளம்புவோம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே லேட் ஆயிரும், அப்புறம் நைட் ஆகி போயிடும். சித்தப்பு, ஆமா சித்தப்பு, அவன் சொல்றது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து கருப்பனை பின்னாடி ஏத்திடுவோம். சாப்பு அப்புறம் வீரனை முன்னாடி வச்சுக்குவோம். நீ வந்து பக்கத்துல உட்காந்துக்க, நான் வந்து கார் ஓட்டுறேன். போடு சக்க பிராங்க்லின், நீ பிளான் போட்ட மாதிரி ஆம்பிட்டு பேரும் பக்கமான இடத்துல ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்றீங்க, வாங்க போவோம். ஆமா ஆமா, வாங்க போவோம். என்னடா இது உள்ளுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது? ஓ, வீரா பையன் பண்ற வேலையா? டே வீரா, அமைதியா இருக்கணும். அவரை பாத்துக்க, கியர் நினைச்சு உன்னைய அமுக்கி விடுவேன். ஏ மவனே, வண்டிக்கு டீசல் வேற அடிக்கண்டா. ஆமா சித்தப்பு, நம்ம போறதே ரொம்ப தூரம் இருக்கும். டீசல்லாம் அடிச்சு வச்சுக்கோங்க, அப்ப நடுக்காட்டுல நின்னு போடாம. ஆமா சித்தப்பு, பிராங்க்லின் பையன் சொன்னா தாத்தா ஊர் வந்து ஏதோ நதியோட பக்கத்துல இருக்கா, ஏரி பக்கத்துல. தாத்தா வந்து எப்பவுமே மீனா பிடிச்சிக்கிட்டு பாராமே, அப்படியா? ஆமாண்டா மவனே, எங்க அப்பா ஒரு மீனை வர்றா. எப்ப பார்த்தாலும் மீனா பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதான்டா வியாபாரமே சொல்ல போனா. நீ வா, இன்னைக்கு உனக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன்ல என்னென்ன பண்ண முடியுமா அம்பட்டையும் பண்ணி கொடுக்குறேன்டா. போடு, அந்த ஊரே சூப்பரா இருக்க போது. அப்ப வந்து வீட்டு பக்கத்துலயே தண்ணி எல்லாம் இருக்கும். பாக்குறதுக்கு அப்படியே அமைதியான இடம் மாதிரி இருக்கும் போலயே. ஆமாண்டா சின்சானே, நான் சின்ன வயசுல ஒரு டைம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது. இப்பதான் நான் போறேன். சித்தப்பு, எவ்வளவு டீசலை போட? மவனே, காசு
இருக்கு என்கிட்ட உள்ள காசுலாம் பத்தாதுடா. சரி எவ்வளவு வச்சிருக்க அதையாச்சும் சொல்லு சித்தப்பு. அதுவாடா மவனே, ஒரு 50 ரூபா இருக்கும்டா. அப்புறம் ஒரு 10 ரூபா ஒன்று இருக்குடா மொத்தமா. ஆஹா சித்தப்பு 60 ரூபா வச்சிருக்காரு. சித்தப்பு 60 ரூபாய்க்கு எனக்கு கோன் ஐஸ் மட்டும் வாங்கி கொடு சித்தப்பு. அட போடா சிஞ்சானே, அது எங்க அப்பாவுக்கு பழம் வாங்குறதுக்காண்டி வச்சிருக்கேன். அதுல ஒரு கோன் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் எங்க அப்பாவுக்கு நான் என்ன வாங்கிட்டு போவேன். ஓ புரியுது சித்தப்பு. டே சிஞ்சானே, அவர் அவங்க அப்பாக்காண்டி பழம் வாங்குறதுக்கு வச்சிருக்காரா. நம்ம தான் தாத்தாக்கு ஒண்ணு வாங்கிட்டு போல, அவராச்சும் பழம் வாங்கிட்டு போட்டுமே. 1 மணி நேரம் கழிச்சு ஏப்பா என்னப்பா இது காட்டு வழி பாதைக்குள்ள வந்துட்டு இருக்கோம். இதுக்குள்ள போனாதான் தாத்தா ஊருக்கு போக முடியுமா? சொல்ல போனா நம்ம ஊருக்கே வந்தாச்சுடா சிஞ்சானு. இந்த அருக்கு பத்தியா ஒரு போர்டு அப்படியே லெஃப்ட் சைடுல கீழே இறங்கினோம்னா இங்க இருக்கிற எல்லா வீடுமே நம்ம தாத்தாவோட வீடு தான். ஆஹா நம்ம தாத்தா சரியான பணக்காரர் போலயே. இங்க பாரு ஒரு கார் நிக்குது, அங்க ஒரு கார் நிக்குது. என்னப்பா இது ஒரு கிராமத்தை வளைச்சு போட்டு வச்சிருக்காரு. டே மவனே, நீங்க பாட்டு அடிச்சு விட்டுக்கு இருக்காதீங்கடா. இது எல்லாமே எங்க அப்பாட்டு கிடையாது. அந்த அருக்கு பத்தி அந்த வீடு, அந்த ஒரே வீடு மட்டும் தான் எங்க அப்பா விட்டு. மத்ததெல்லாம் மத்த மீன் பிடிக்கிறவங்கள்ட்டடா. ஓ இங்கதான் அந்த போட்டு வலையெல்லாம் வச்சிருப்பாங்களா? ஆமாண்டா மவனே, மீன் பிடிக்கிறதுக்கான பொருட்கள்லாம் இங்கே தான் எடுத்துட்டு போவாங்க. வீடு ஒரே ஒரு வீடு தான் நமக்கு. ஓ அப்படியா சிதப்பு. டே சிஞ்சானு, அங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் ஊருக்கு வந்தாச்சுன்னு சட்டு புட்டுன்னு இறங்குடா, எல்லாரையும் கொண்டு போய் கட்டிட்டு வாடா. நான் கட்டுறதுக்கு முன்னாடியே சித்தப்பு போயிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு வீடா போட்டு விட்டாரு. அங்க ஒரு கருப்பனுக்கு வீடு போடுறா சக்க. கருப்பனுக்கு ஒரு வீடா போட்டு விட்டாச்சு. ஆமா சித்தப்பு, எங்க தாத்தா வாழையை காணும். அதுவாடா மவனே, போட்டு சவுண்ட் கேக்குது பத்தியா? அவர் கண்டிப்பா அந்த போட்ல தான்டா இருப்பாரு. சரி வாடா சிஞ்சானு, போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த இடத்த பாக்குறதுக்கே உண்மையிலேயே செம்ம ஃபீலா இருக்கு. பக்கத்திலே ஏரி இருக்கு, பெரிய பெரிய வீடா இருக்கு, குடோன் இருக்கு. எங்க போறா தாரு பையெல்லாம் உள்ளுக்கு ஆடுதுடா சிஞ்சானு. ஏப்பா அங்க பாப்பா ஒரு பெரிய கப்பல் நிக்குது. ஒருவேளை அந்த கப்பல்ல தான் தாத்தா இருக்காரோ? ஆமாண்டா சிஞ்சானு, அதே கப்பல் தான். அந்த கப்பல் தான் எங்க அப்பாவோட கப்பல். அங்கேதான் ஆச்சு வேலையை பார்த்துக்கு இருப்பாரு. அப்படியே இந்த சவுண்டு, இந்த அலை வர்ற அந்த இது அதெல்லாம் கேட்கவே சூப்பரா இருக்கு. இங்க போடுறா ஒரு படி மாதிரிலாம் இருக்குடா. அதுவாடா மவனே, அது கப்பல் இறக்குறதுக்குள்ளதா, படிக்கட்டு மாதிரியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓ புரியுது சித்தப்பு. கப்பல் மேல தள்ளி விட்டா அப்படியே வந்து கடலுக்குள்ள விழுந்துரும். அதானே? ஏப்பா தாத்தா இருக்காரா இல்லையாப்பா? ஏய் இந்த தாண்டா தாத்தா இருக்காரு. தாத்தா எப்படி இருக்கீங்க? யாருப்பா அது? ஆஹா வந்துட்டீங்களா? அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா பேர பசங்களை கூட்டு வந்திருக்கேன்ப்பா. ஆஹா பிராங்க்லின்னு, அதுக்கடுத்து சின்சானு, அப்புறம் என் மகன் ட்ரெவர், 3 பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா. என்னால இத நம்பவே முடியலப்பா. எப்படிப்பா இருக்க பிராங்க்லின்னு? அப்புறம் குட்டி பையா சின்சானு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அப்பா சின்சான்லாம் நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்ததுப்பா. அட ஆமா தாத்தா, இதுவரை நான் உங்களை நேர்ல பார்த்ததே இல்ல. இப்பதான் உங்க வீட்டுக்கே வர்றேன். ஆனா ஒரு டைம் போன்ல பாத்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கப்பல் வேற ஆன்ல இருக்கு. மீன் பிடிக்க போறீங்களோ? ஆமாப்பா ஆமா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போவோம். இன்னைக்கு என் பேர பசங்களுக்காண்டி நான் விதவிதமா மீன் பிடிச்சு கொடுக்க போறேன். ஆஹா இவ்வளவு பெரிய கப்பல்ல போறதுக்கு வேற லெவலா இருக்கே. சித்தப்பா எப்படி சித்தப்பா அசையாம உட்கார்ந்துருக்க? வாந்திட்டு வரலையா அவனுக்கு? அட அவருக்கெல்லாம் வாந்தி வராதா? எனக்கு தாண்டா லைட்டா வயித்த பெரட்டுற மாதிரி இருக்கு. ஒருவேளை போட்ல வாந்தி எடுத்தா ஐயா போட்டு நம்மள அடிச்சு விடுவாரு. என்னப்பா இது கடல்ல வந்து வண்டியை நிப்பாட்டி விட்டாரு. ஒருவேளை மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ? ஏப்பா பிராங்க்லினே, நான் போயிட்டு தாத்தா கூட இருக்க போறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர்றேன். நீ போய் தாத்தா மீன் பிடிக்கிறத பாத்துக்கிட்டு இரு. நல்ல வேளை நான் உன் பக்கத்துல இருக்க மாட்டேன். இல்லாட்டி என் மேல வாந்தி எடுத்தாலும் வாந்தி எடுத்துருவேன். ஆஹா நம்ம தாத்தா மீன் பிடிக்க ஆரம்பிச்சாரு. தாத்தா எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்க? வாப்பா வாப்பா சின்சானு, இன்னும் நான் ஒரு மீன் கூட பிடிக்கல. கவலைப்படாத, நான் நிறைய பிடிச்சிருவேன். தாத்தா அதெல்லாம் இருக்கட்டும், எங்க சித்தப்பா பத்தி சொல்லுங்க. அவர் சின்ன வயசுல எது மாதிரி விளையாண்டாரு, எது மாதிரிலாம் இருந்தாரு, அதெல்லாம் சொல்லுங்க. இப்பதான் வயிறு கொஞ்சம் பரவாயில்ல. சித்தப்ப பத்தி வேற தாத்தா கிட்ட கேட்டிருங்க. அவர் வேற கதை சொல்ல போறாரு. ஜாலி ஜாலி. அவனை பத்தி நான் என்ன சொல்றது? அவனும் உங்கள மாதிரிதான். சின்ன வயசா இருக்கும் போது செம சேட்டை பிடிச்ச பையன். அவங்க குரூப் ஒன்று இருக்கும், சின்ன பசங்களா சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. எங்க அப்பாவோட வீட்டுக்குள்ளலாம் இருப்பானுங்க. எது உங்க அப்பாவோட வீடா? தாத்தா உங்க அப்பாவோட வீடுன்னா அது பழங்காலத்து வீடா இருக்கும் போலயே. அதுவாப்பா, கடலுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கும். எங்க அப்பா வந்து மீன் பிடிச்சிட்டு கடலுக்கு நடுவுல உள்ள வீட்டுல தான் தங்கி இருப்பாரு. இவனுங்க திருட்டுத்தனமா போட்டை எடுத்துட்டு அங்கே போய் தங்கிடுவானுங்கப்பா. அந்த தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். எது கடலுக்கு நடுவுல வீடா? கேட்கறதுக்கே செமையா இருக்கே. ஆமா இப்ப அந்த வீடு எங்க தாத்தா இருக்கு? இது வந்து ஏரிப்பா, கடல்ல இருக்கும் நான் சொன்ன வீடு. ஆனா
இங்கேயுமே பழங்காலத்துல ஒரு வீடு இருந்துச்சு. அதோட பேஸ்மெண்ட் மட்டும் ஒரு இடத்துல இருக்குப்பா. ஆஹா, நம்ம இருக்கிற ஏரியிலயுமே இது மாதிரி ஒரு வீடு இருக்கா? எங்க இருக்கு? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. போய் சித்தப்பட கேப்பா. சித்தப்பே, உன்னைய பத்தி தாத்தா புட்டு புட்டு வச்சாரு. நீ என்ன பண்ண சின்ன பிள்ளைல, என்னென்ன வேலை பார்த்தன்ட்டு. ஆஹா, அப்பா என்னத்த சொல்லி தொலைஞ்சாருன்னு தெரியலையே. சித்தப்பே, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. நீ ஏதோ தண்ணிக்கு நடுவுல வீடெல்லாம் கட்டி இருந்தீங்களாமே, இந்த ஏரியில கூட ஒரு வீடு இருக்காமே, அத பத்தி சொல்லு சித்தப்பே எனக்கு. இதெல்லாம் கேட்கும்போது நானே தண்ணிக்குள்ள உள்ள வீட்டுல இருக்குன்னு போல இருக்கு. சித்தப்பு, ஏதோ தண்ணிக்கு நடுவுல வீடெல்லாம் கட்டி வாழ்ந்தியாமே, அது மாதிரி எங்களுக்கு ஒண்ணு கட்டி கொடுக்கறது என்ன பண்ண போற? ஏண்டா மௌனுங்களா, இப்ப உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? தண்ணிக்கு நடுவுல வீடு என்ன பண்ணணும்? அதுவா, தண்ணிக்கு நடுவுல வீடு இருக்குன்னு அது எங்களுக்கு கட்டி கொடு. நீ மட்டும் ஜாலியா இங்க இருந்திருக்கீன்னு அதே மாதிரி ஜாலியா நாங்களும் இப்ப இருக்கணும். என்ன தண்ணிக்கு நடுவுல வீடு கட்டணும், செஞ்சிட்டா போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு. மவனே, இப்ப நான் கொண்டு போய் இந்த இடத்த காட்டுறேன்டா. அந்த இடத்துல பேஸ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நானே நாள் குச்சி மட்டும் தான் இருக்கும். எங்க அப்பா சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்லாம் இருந்து பல வருஷம் ஆச்சுடா. சித்தப்பு, இல்ல சித்தப்பு, தாத்தா தான் சொன்னாரு அங்கன கிட்ட பேஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அங்கே கிட்டே கட்டிக்கலாம் அப்படின்னாரு. டேய், இதான் எப்படா சொன்னாரு? பேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாரு. அங்க போய் கட்டிக்கலாம் நான் சொல்லலையே. சித்தப்பே, இந்த வீடு கட்டுற பிளானே கொண்டு வந்தது யார் தெரியுமா? புரிஞ்சு போச்சு. எப்ப இந்த சின்சான் பையன் தான் வீடை கட்டு அதை கட்டுன்னு சொல்லுவேன், இப்ப புதுசா அந்த பிராங்க்லின் பையன் சொல்ல சொல்லியிருக்கேன். கரெக்ட் தானே? ஆமா சித்தப்பே, பிராங்கின் பையலுக்கு சொல்ல சொல்ல ஆசை வந்துருச்சு போல. அதனால வந்துட்டு இது மாதிரி தாத்தா தான் வீடு கட்ட சொன்னாருன்னு போட்டு விட்டான் தாத்தாவை. ஐயா, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆசை வராது, நீங்க கட்டிக்கங்க, நீங்களே இருந்துக்கங்க. ஓகேடா மவனே, அப்ப ஒண்ணும் கட்ட வேணாம், அப்படியே ஊருக்கு திருப்பிடவா? அட என்ன சித்தப்பு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வீடு கட்டி நைட் அங்க தங்கினோம்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. ஏப்பா, என்னப்பா நீ என்னைய மாதிரி அடம் பிடிச்சிக்கிருக்க? எனக்கு என்ன தெரியுமா, எப்படி தண்ணிக்கு நடுவுல எப்படி வீடு இருக்கும், அதுக்குள்ள எப்படி பயமா இருக்கா, தண்ணி சவுண்டு சுறாமீடு வந்துருமோன்னு. என்ன சித்தப்பு, நாயால குச்சி மட்டும் இருக்கு, இததான் சொல்லியிருக்காரா தாத்தா? ஏண்டா மவனே, நான் தான் சொன்னேன்னா பேஸ்மெண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு. நானே நாள் குச்சி மட்டும் தான் இருக்கு பார்த்தியா. ஆனா இதுதான்டா சொல்ல போனா பேஸ்மெண்ட்டு, இது வந்து மேலே கட்டணும், அவ்வளோதான். ஓ, இப்போதான் புரியுது சித்தப்பு. அப்புறம் என்ன சித்தப்பு யோசிச்சுக்கு இருக்க? சட்டு புட்டுன்னு கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வீடை கட்டி நைட்டு அங்கேயே தங்கிட்டு போயிடுவோம். மவனே, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், வீடு கட்டலாம் தான். ஆனா கொஞ்சம் கடினமான வேலை, மரம் வேற அறுத்து மரத்தை பிளே அவுட் மாதிரி மாத்தணும். இதெல்லாம் எங்க அப்பா தானே பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் என்ன சித்தப்பு, மரத்தை அறுத்து கொண்டு போனோம்னா தாத்தா வந்து பிளே அவுட் மாதிரி பண்ணி கொடுத்துருவாரு, அதை வச்சு வீடு கட்டிடலாம்னு. சித்தப்பு, இவன் சொல்ற பிளான் கரெக்டா தான் இருக்கு, நீ சொல்லு, அப்படி பண்ணுவோமா இல்ல எப்படி பண்ணுவோம்ட்டு? மவனே, சின்சான் போய் சொல்றதாண்டா பிளானு. மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டு தாத்தாட்ட கொடுத்தோம்னா அவர் பிளே அவுட் மாதிரி பண்ணி கொடுப்பாரு. அதை வச்சு மட்டும் தான் தண்ணிக்குள்ள வீடே ஃபர்ஸ்ட் கட்ட முடியும்டா. ஓ, அப்ப அவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காட்டுல இருந்து நிறைய மரத்தை வெட்டுற மாதிரி இருக்குமே. சித்தப்பு, இந்த காட்டுல உள்ள மரம்லாம் பெரிய பெரிய மரமாலாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி வெட்டுறது? ஏப்பா, எப்படி வெட்டுறதுன்னு சித்தாப்பாட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ என்னப்பா வெட்டணும், நீ தானே வீடு கட்டணும் அது கட்டணும்னு ஐடியா கொடுத்த. இதுல பாரு எவ்வளவு மரம் இருக்குன்னு. இது ஏதாச்சும் ஒரு மரத்தை வெட்டினோம்னா 2 துண்டா கிடைக்கும். அது மாதிரி ஒரு 10-15 மரத்தை நீ இந்த அப்பாவுக்கு வந்து வேர்த்து விறுவிறுக்க வெட்டணும். மவனே, கொஞ்சம் பொறுங்கடா. எங்க அப்பா வந்து ஆல்ரெடி பிளே அவுட் மரம் நிறைய வச்சிருப்பாரு, கப்பல் செய்யலாம். அது இருந்தாலும் இருக்கும், அது இருந்துச்சுன்னா நமக்கு கவலையே கிடையாது, ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டு நம்ம அப்பா கிட்ட போய் கேட்போம். அப்படி பண்ண சித்தப்பு, இப்பெல்லாம் உட்காந்துக்கிட்டு மரம்லாம் வெட்டிட்டு இருக்க முடியாது நம்மளால. இங்க உள்ள மரத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கு. அந்த பிளே அவுட் மட்டும் தாத்தா வச்சிருந்தா வச்சுக்கவே, அதை வச்சே வீடு கட்டிடலாம். ஆமாண்டா மவனே, நார்மலா அது மாதிரி பிளே அவுட்லாம் எப்படி தெரியுமா வரும்? அதுக்குன்னு பிரத்யேகமா 2-3 மரம் இருக்கும். அந்த மரத்தை பீஸா நறுக்கி அதை கம்மலா போட்டு அப்படியே அடிச்சோம்னா வச்சுக்கவே, அதான் பிளே அவுட் மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் வீடே கட்டுவாங்க. ஆஹா, நம்ம டேடி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போலயே. இன்னும் ஏதோ பறவை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. கழுகு மாதிரி இருக்கே, இல்லையே ஏதோ நீர் பறவையா? டாடி, என்ன டாடி இது பறவையா? அது ஆமாப்பா, இதுதான் என்னோட நியூ பெட்டு. தாத்தா, நாங்க வந்து கடலுக்குள்ள வீடு கட்ட போறோம், அதுக்கு வந்து ஏதோ பிளே அவுட்லாம் உங்கள்ட்ட இருக்காமே, அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஆமாப்பா, ஆல்ரெடி மரத்தெல்லாம் வெட்டி பிளே அவுட் மாதிரி வச்சிருப்பீங்கன்னு, அதை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஈஸியா நாங்க வீடு கட்டிட்டு போறோம். கொஞ்சம் தரீங்களா? அவனே, பிளே அவுட் என்கிட்ட இல்லப்பா, நீ மரத்தை வெட்டி கொடு, நான் உனக்கு பிளே அவுட் பண்ணி தர்றேன். ஆஹா, என்ன சித்தப்பு இப்படி ஆயிப்போச்சு? அப்ப மரம் தான் வெட்டணும் போலயே. சரி வாங்க போவோம். சிறிது நேரம் கழிச்சு. என்ன சித்தப்பு, இந்த காடை பாக்குறதுக்கே பயமா இருக்கே. மவனே, இது சாதாரண ஒரு காடுடா, இதுக்கே பயந்தா அப்படி போய் மரத்தை விட்டுறா போங்கடா. எதுக்கு வம்பு? நம்ம ரொம்ப தூரம்லாம் காட்டுக்குள்ள போக வேணாம், இங்கனே இருக்கு ஒரு மரம், இந்த மரத்தை வெட்ட வேண்டியதான். இத மரத்தை வெட்டுறதுக்கு எப்படியும் பல வருஷம் ஆயிரும் போலயே. இவ்வளோ பெருசா இருக்கு மரம், என்கிட்ட சின்னோண்டா இருக்கு. ஏப்பா பிராங்கினே, நம்பிக்கையை மட்டும் கைவிடாத, அதான் எல்லாமே. நம்பிக்கை இருந்தா மரத்தை வெட்டலாம். தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க 3 பேரும் மாங்குன்னு மரத்தை வெட்டி உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சிருக்கோம். இத வச்சு சட்டு புட்டுன்னு பிளே அவுட் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. ஆமா தாத்தா,
கஷ்டப்பட்டு இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்திருக்கோம். அப்படியாடா பேராண்டிகளா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போலயே. என் பின்னாடியே வாங்க, நான் உங்களுக்கு பிளே அவுட் பண்ணி கொடுக்குறேன். இப்படிலாம் கஷ்டப்பட்டாதாப்பா. ஆஹா, என்னது இது, ஜல்லிக்கட்டு மாடு. அப்பா அது நம்மள்ட்ட கற்பண்ண, அது ஒண்ணும் பண்ணாதே. சரி, எங்க ஓடிட்டு இருக்கீங்க? என் பின்னாடியே வாங்கடா, உங்களுக்காண்டி நான் ஒன்று வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, பிளே அவுட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்பா என்னப்பா இது, பிளே அவுட்டை வச்சுக்கிட்டு எங்களை எதுக்கு அப்புறம் மரம் வெட்ட சொன்னீங்க? அதுவா, உழைக்காம எதுவும் கிடைக்காதுடா. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உங்களுக்கு அந்த வீடு நிக்கும், சரிதானே? ஆஹா, என்ன டக்குனு தாத்தா ட்விஸ்ட் வச்சு விட்டாரு. ஏதோ மெசேஜ்ல சொல்றாரு. வேற லெவல் தாத்தா நீங்க. நான் தான் இப்ப கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. நாங்க சொல்றதான் நீ கேட்கணும். டன் 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 டன். மவனே, பேராண்டிகளை பார்த்து கூட்டு போயிட்டு நல்லபடியா கட்டி கூட்டிட்டு வாடா. ஆஹா சித்தப்பு, தாத்தா அன்னைக்கு வேற லெவல் வேலையை பார்த்து விட்டாரு. டக்குன்னு ட்விஸ்ட் வச்சு விட்டாரு. ஆமாப்பா பிராங்க்லின், நல்ல ஒரு மெசேஜ் சொன்னாரு. ஆமா, இன்னும் இப்படி ஸ்பீடா போகுது. ஓ, போடு போடு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. இப்பதான் பிஜிஎம் போடணும். டன் டன் டட டன் டன் டட டன் டன் டட டட. ஆஹா, கொண்டு போய் சொருக போறாங்களே. இதை எப்படி பேஸ் பண்ணலாம் கட்டுவாங்க? எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. அவனே, நீ வேடிக்கை மட்டும் பாரு, நான் எப்படி கட்டுறேன்ட்டு. அப்படியே இந்த பிளே அவுட்டை மட்டும் நீங்க எடுத்து கொடுங்க, நான் அப்படியே மேலாக்க அடிக்க வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆஹா, இதுதான் பேஸ் பண்ணிட்டா. போட்டாச்சு போட்டாச்சு. இப்படிதான் சித்தப்பு சின்ன வயசுல அவங்க தாத்தா வீட்டுல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ஐடியா சித்தப்பு. போடுறா சக்க, இன்னைக்கு நான் சுத்தி பார்க்க போறேன். ஐயா அம்மா, ஆஹா, ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச ஐடியா இப்படி ஆயி போச்சே. ஏப்பா பண்டையில செம்ம அடிப்பா. இதுல 2 இருக்கு. ஓ, புரியுது புரியுது. இதுதான் இந்த வீடோட செவரு. கரெக்டா சித்தப்ப நான் சொல்றது. இப்படியே செவர் மாதிரி வச்சு மேலாக்க வீடெல்லாம் கட்டிடுவீங்க. ஆஹா, நினைக்கும் போது நல்லா இருக்கே. இங்கெல்லாம் செம்மையா இருக்கே. என்னடா இது, இங்க திரும்புறதுக்குள்ள பொசு பொசுன்னு எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடுறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடு எப்படி வரும்னு ஆர்வமா இருக்கா? எனக்கும் அதே ஆர்வமா தான் இருக்கு. கடலுக்கு நடுவுல செம்மையா இருக்க போகுது. இதெல்லாம் ஈஸிடா மவனே, 4 ஷவர் எடுத்து வச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா சித்தப்பு, அதான் ஆல்ரெடி பிளே அவுட் மாதிரி இருக்குன்னு. அட ஆமாப்பா, அந்த பிளே விட்ட பாரு, செம்ம மெல்லிசா இருக்கு. இத வச்செல்லாம் கட்டினா ஈஸி போல. ஆனா என்ன, சுறா மீன் மட்டும் வந்துடக்கூடாது. அது மட்டும் வந்துச்சுன்னா வச்சுக்கவே, சின்சான் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு ஓடிடும். நீங்க அப்படியே வீடு கட்டுங்க, நான் கொஞ்ச நேரம் போட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன். போட்ல படுத்தாதான் நமக்கு தூக்கம் வரும். அப்பா அம்மா, நல்ல வேறடா விழுந்திருப்பேன் நேரம். எனக்கு வேற நீச்சல் தெரியாது. ஏய் சின்சானே, நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்குலாம் பாத்தியா எப்படி கட்டிட்டோம் அப்படின்ட்டு? என்னப்பா இது, கனவுல இருக்கனா இல்ல புசு? ஐயா அம்மா, ஏப்பா எனக்கு இன்னைக்கு சகுனம் சரியில்லைப்பா. இன்னும் இப்படியே வந்துட்டு இருக்க போச்சுடா. ஐயோ, கடல் நடுவுல போயிட்டேனே. நமக்கு வேற அவ்வளவா நீச்சல் தெரியாதே. காப்பாத்தீங்க காப்பாத்தீங்க. நல்ல வேலை ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சது இப்பதான் நமக்கு உதவுது. தயவு செஞ்சு ஏறிடுறா சிச்சானே, அவ்வளவுதான் சுறா மீனவே வந்துட போகுது. ஏறிடுறா. நல்ல வேலைப்பா. ஆஹா, தண்ணி உப்பு கைக்கிலே இனிக்குதே. சித்தப்பு வேற லெவலா இருக்கு சித்தப்பு. இது பால்கனி, நான் உள்ள போய் பார்க்க போறேன். சிம்பிளா இருக்கு ரூமு. இதுக்கெல்லாம் மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. ஆனா சுறா மீன் மட்டும் வந்துடக்கூடாது. நம்ம கண்ணியே சுறா மீன் மேலேயே இருக்கு. ஒரு டைம் சுறா மீனை பார்த்து பயந்துருக்கேன். அதுல இருந்து கடலை பார்த்தாவே எனக்கு சுறா மீன் தாப்பா ஞாபகம் வரும். அவனே, எப்படியே கட்டி முடிச்சாச்சு. நான் பெரிய கப்பலை வச்சுட்டு பர்னிச்சர்லாம் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்கே இருங்கடா, நான் அப்படியே டேடியை கூட்டிட்டு பெட்டு, அதுக்கப்புறம் சேரு, மற்ற பொருட்கள்லாம் எடுத்துட்டு வரேன். எங்கே வைப்பேன் பெட்டை? இந்த மூலையில் டிவி வச்சிடலாம். டிவிக்கு ஆண்டனா டிவி நம்ம வீட்டில் இருக்குது, கேபிள் கனெக்ஷன் தேவையில்லை. இங்கே ஒரு 2 பெட்டு வச்சிடலாம். இங்கே நீட்டாக ஒன்று வேணாம். வெளியில் வந்து 2-3 சேரை போட்டு பால்கனி மாதிரி ஆக்கிடலாம். டே, நீங்கள் இங்கே இருங்கடா, நான் போயிட்டு பெரிய கப்பல் எடுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரேன். ஓ சித்தப்பு, பர்னிச்சர்லாம் வைக்கிற பிளான் இருக்கா உனக்கு? ஆமாண்டாமானே, வீடுனா பர்னிச்சர் வரும்னு இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஐயோ, நான் இவனை மாதிரி தண்ணிக்குள்ளே வர குஷ்டனே. டே, எங்கேயும் போயிடாதீங்க தண்ணிக்குள்ளதுக்க. அப்பா பார்த்தீங்களா உங்க மையன் எப்படி வீடு கட்டியிருக்கான்னு? இந்த பர்னிச்சர்லாம் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் வீடு வேற லெவலாக இருக்கும்பா. ட்ரெவர், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த வீடை கட்டியிருக்க பத்தியா, சூப்பர் பா ட்ரெவர். அப்பா, எனக்கு புகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. என்னை புகழ்னதெல்லாம் போதும். சரி, நான் சொல்லும் போது மட்டும் எல்லா லக்கேஜையும் தூக்கி என்கிட்ட கொடுங்க, நான் போயிட்டு செட் பண்ணிடுறேன். டே ஜிஞ்சானே, தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க 2 பேரும் அங்கேயே பத்திரமா இருங்கடா. போடுறா சக்க, அம்புட்டே செட் பண்ணியாச்சு. இங்க 2 சேரு, மேல மெழுகுவர்த்தி மாதிரி ஒண்ணு இருக்கு. இங்க ஒரு பால்கனி, உள்ள போய் பார்க்க போறேன். ஆஹா, கலைஞர் டிவி மாதிரி ஒரு டிவி இருக்கே, குட்டியா இருக்கு, ரிமோட்லாம் இருக்கு. இங்க போடுறா 2 பெட் இருக்கு. ஜாலி ஜாலி. நைட்லாம் வெளில எடுத்துட்டு போயிட்டு பெட்டை வச்சு படுத்துக்கலாம். இங்க ஒரு டேபிள் இருக்கு. சித்தப்பே, இந்த வீடு வேற லெவலா இருக்கு சித்தப்பே. இருக்காதாடா மவனே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது மாதிரி ஒரு வீட்டுக்குலாம்டா இருந்தேன். அப்படியா சித்தப்பு? தாத்தா ஊர்ல இருந்து எனக்கு போக மனசே இல்ல சித்தப்பு, இங்கே இருந்துடலாம் போல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட பார்ட் வேணும்னா கீழே